Hi families, welcome back to our channel. நான் தான் உங்க ஹோம் ரெமெடி குட்டிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். முடிஞ்சு போன தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னால இன்னைக்கு சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் தீபாவளியும் கொண்டாடல. நான் வேற ஒரு ப்ராப்ளத்துல இருந்ததனால என்னால இன்னைக்கு உங்ககிட்ட விஷ் பண்ண முடியல. எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. எனிவே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் ஸ்டைலில் நம்ம ஃபேஸை வந்து எப்படி நல்லா கிளாஸியாக வச்சுக்கலாம், அவங்க எந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸை நல்லா கிளாஸியாக வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம அந்த ஸ்க்ரப்பே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற புதிய உறவாக இருந்தால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பை செய்யறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பொருள் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நான் வந்து கடையில் விற்கிறது தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாலாம் ஆலோவேரா இல்லை. உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் கொஞ்சம் நல்லா போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் நார்மலான வாட்டரில் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு இது உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தேய்க்க தேவையில்லை. நார்மலாக ஒரு மசாஜ் டைப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போ நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் என் கையில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதே போல் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் நார்மலாக ஏற்கனவே கையை வாஷ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ வாஷ் பண்ணேன். இப்போ இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேஸு, நெக்கு அந்த இடத்தெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தேய்க்க தேவையில்ல. நார்மலாக ஒரு நல்ல ஒரு மசாஜோடு லைட்டாக மசாஜ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்கின்லலாம் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கருவளையம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கருவளையத்தில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்னமும் நல்ல ரிசல்ட் தரும். இதே போல் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா காயிட்டும். அதுக்கப்புறமாட்டு நீங்கள் நார்மலான வாட்டர்லேயே கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் நல்லா ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் வாட்டரோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மறுபடியும். இப்போ பாருங்கள், நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கையை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு எவ்வளவோ சேஞ்சஸ் தெரியுது. உங்களுக்குமே நீங்களே பார்க்கலாம். உங்களுக்குமே நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு கிளாஸியாக சாஃப்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணுறப்பே உங்களுடைய பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறப்ப இந்த மூக்கு கிட்டலாம் வந்து நிறைய பேருக்கு ஒயிட் டாட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லா அந்த பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வரும். இதை வந்து நீங்கள் வீக்லி 1 டைம் இல்லை வீக்லி 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Bye.